வாங்க டாக்டர். இவன் எப்படி இங்க வந்தான்? இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நோயாளின்னு எனக்கு தெரியும், ஆனா இவனை பத்தி எனக்கு விவரம் தெரியாது. இவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? கேன்சர். டாக்டர், ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க வேண்டியவன் உங்க படுக்கையில் இருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்ததே இல்ல. 300 நாள் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்தாரு. அவரோட ஆட சொன்னாரு, ஆடினேன். என்ன காரணம் எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இவரை பத்தி என்னால தப்பாவே நினைக்க முடியல டாக்டர். இவரை பொறுத்த வரைக்கும் நான் வேஷம்தான் போடுறேன். என் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ பாக்குறது இல்ல. நான் சில மருந்துகளை எழுதித்தரேன், கவனமா டைம் கொடுங்க. 2 நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. டாக்டர், இவர் உயிருக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலையா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னல மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இத பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கவும் நான் ஆசைப்படல. ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும். அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அவர் எங்க வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தீங்க, அதனால வந்தார். நீ டாக்டர் வர சொன்னிய? உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசு இல்லை. நீங்க நிலத்தட மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காத ராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார? ஆமா. இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்தேன். பைத்தியக்காரி, இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல. நான் தப்பிக்க மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அது வாய மூடுதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவு கண்டு பயப்படல. இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கு அணைச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசை என் மேல வைக்காத ராதா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போக விடு. எங்கேயாவது போய் நிம்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவதிங்கிறது புரியும்.
ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன். நீங்க தனசேகர் தானே? டாக்டர் ரஹ்மான், What a My pleasant friend. surprise. ஏண்டா நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமாண்டா, 15 வருஷமா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆமா, நீ? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. வாட் a coincidence. இந்த கார் மட்டும் ரிப்பேர் ஆகலனா உன்னை நான் பார்த்திருப்பேனா? கரெக்ட். ரஹ்மான், இந்த காரை என் டிரைவர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். நீ என் கூட வீட்டுக்கு வா. லட்சுமி உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என்னன்னா அது உள்ளூர்லயே இருந்துகிட்டு இங்க வரக்கூடாதா? உங்க உயிர் சிநேகிதர் அவர். அது மட்டும் இல்ல, எனக்கு பிரசவம் பார்த்தவர் நீங்க. ஒரு டெலிபோன் பண்ணக்கூடாதா? என்னம்மா பண்றது? இவன் பெரிய பிசினஸ் மேன். பாம்பேல இருக்கானோ கல்கட்டால இருக்கானோ. அது மட்டும் இல்லாம டெலிபோன் டைரக்டரி பரட்டி பார்த்தா 1000 தனசேகர் இருக்காங்க. யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே ஓகே, நீ இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுற. பிரியாணி செய்ய சொல்லவா? ஏய், வயசு 50, செகண்ட் பெல் அடிச்சாச்சு. 18. டாக்டரே பயப்படுறான் பாத்தியா? என்னடா பேஷண்ட்டுக்காக நான் உயிரோட. என்ன அப்படி பாக்குற? யார் இந்த பையன்? என் புள்ள ராஜா. ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு, எல்லாமே இவன் தான். என்னன்னா அடையாளம் தெரியலையா? எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட பிறகும் நீங்க தானேனா எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோட என் கையில கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த உதவி செய்யலைன்னா இன்னைக்கு நான் பட்டமரமா தானே இருந்திருக்கணும். ராஜா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரஹ்மான். இவன் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயமாகி அதையும் தள்ளி போட்டோம். பைத்தியக்காரன். அதனாலதானே என்னமோ தெரியல, இழைச்சுக்கிட்டே போறான். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் விஷயத்துலதான் உங்களுக்கு கைராசி உண்டே. என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வேற எந்த டாக்டரையும் பார்க்கலையா? அவன் தான் போக மாட்டேங்கிறானே. நான் ஏற்கனவே ஆமா, நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, நீயே ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணியா? நாங்களும் அப்படித்தான். அதான் என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது. அதான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். கம் ஆன் ப்ளீஸ். போ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, டாக்டர் நான் வந்தாச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்லை. வாங்க டாக்டர் அங்கிள். அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். டெஸ்டா? வியாதி இருந்தாதானப்பா டெஸ்ட் வேணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ராஜா. Perfectly all right. Yes, I am perfectly all right. Anyhow, வந்ததுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போங்களேன். மருந்தா? எதுக்குப்பா? கேன்சருக்கு, புற்றுநோய். யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா வீட்டுல நான் சுயநலம் இல்லாம இருக்கும் போது நீங்க அங்க வந்தது, எனக்கு என்ன வியாதிங்கிறத ராதா கிட்ட சொன்னது, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது, எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு டாக்டர், உயிர் வாழற பலம் என் உடம்புல குறைஞ்சுக்கிட்டே வருதே தவிர
சாக போறோமேங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. சிகரெட் ரொம்ப பிடிக்கிற போல் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சுக்கிட்டா குறைச்சிருவேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? மொத்தமா பேச்சு நிற்க போதே, இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம். டாக்டர், உங்களால இந்த துக்கத்தை தாங்க முடியாம தயவு செய்து இதெல்லாம் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னத்தான் உங்களால பழைக்க வைக்க முடியல, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகடிச்சிடாதீங்க ப்ளீஸ். மை சன், உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நீ பிறக்கிற டைம் சொன்னவன், ஆனா நானே இப்ப நீ சாக போற டைமையும் சொல்லுவேன் எதிர்பார்க்கவே இல்லப்பா.